ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு பிளேஸ் போக போகிறோம், ராஜஸ்தான். ஸோ ராஜஸ்தானே நம்ம போக போகிறதில்ல, ராஜஸ்தானோட ட்ரெடிஷன் அண்ட் கல்ச்சர் இது ரெண்டுத்தையும் போர்ட்ரே பண்ண மாரி சென்னையில் ஒரு பிளேஸ் இருக்குது, ராஜஸ்தானி அப்படின்ற ஒரு இடம். இதோட நேம் மாற்றிருக்காங்க, ராயல் சித்ரன் இந்தியன். ஸோ பேர் மட்டும் தான் மாற்றிருக்காங்களா இல்லை வேறு ஏதாவது சேஞ்சஸ் இருக்கான்றதையும் பார்த்துடலாம். ஸோ லெட்ஸ் செக் இட் அவுட். ஒரு அழகான கிராமம். ராஜஸ்தானில் இருக்கிற கலாச்சாரம், பண்பாடு, பொழுதுபோக்கு, ஃபுட்டு இப்படி எல்லாத்தையும் பிரதிபலிக்கிற ஒரு அழகான கிராமம் தான் இந்த சொக்கி தானி. இதை தான் இங்கே அழகாக ஆர்டிஃபிஷியலாக சென்னையில் பண்ணியிருக்காங்க. டிக்கெட் வந்து எடுத்தாச்சு. இதில் டிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா 500 இருக்குது, தென் 600 இருக்குது. 500க்கும் 600க்கும் என்ன டிஃப்ரெண்ட்னு பார்த்தீங்கன்னா 500 வந்து நார்மல், 600 வந்து ஸ்பெஷல். என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா லைவ் அட்ராக்ஷன், சம் டிஷ்ஷஸ்ஸு, அப்புறம் ஸ்நாக்ஸ் ஐட்டம் இதெல்லாம் வந்து 600ல் கவர் பண்ணுறாங்க. தென் வந்து டின்னர் வந்து நம்மளுக்கு ஏசி டின்னர் கொடுக்குறாங்க. ஸோ அதான். பட் இது நார்மல் வந்து இதெல்லாம் இருக்காது. சுற்றி ரந்தல் விளக்கால் இப்போ இந்த கிராமம் ரொம்ப அழகாக பிரதிபலிக்குது. அவங்க வாழ்ந்த வீடு இப்படி தான் இருக்கும், மண்ணாலான வீடுகள். வீட்டு வெளியில் விறகுல சமையல் பண்ணுறதுன்னு இயற்கையோடு ஒன்று இருக்கும். அது பிக்கல் மாரி இருக்குது, ரொட்டி நல்லா சமாடாக இருக்குது, பூண்டு இருக்கா மாரி இருக்குது, கேர்லிக் பிக்கல் மாரி இருக்குது. பானை தொழில் ரொம்ப பழமையான தொழில். இதை இங்கே காமிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவும் ட்ரை பண்ண சொல்லித்தராங்க. ரொம்ப ஒரு முக்கியமான எல்லாரும் என்ஜாய் பண்ணக்கூடிய விஷயம் தான் கேமல் ரைடு. இப்போ ரெட்டுக்கு 100 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. அவர் சைடு தே சார்ஜ் ஃபார் 70 rupees. ஸ்பெஷல் டோக்கன் 600 பேக்கில் வரவங்களுக்கு லைவ் டிஷ்ஷஸ் ஃப்ரீயாக இருக்குது. இதில் தான் இங்கே கச்சோரி, ஆனியன் பக்கோடா, பச்சைப்பயிர் சுண்டல், தென் சூடான டீ அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் தராங்க. ஒரு நல்ல ஸ்நாக்ஸ் சாப்பிட்ட நம்மளுக்கு அப்படியே ஒரு நல்ல டான்ஸ் ஷோவும் இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் ராஜஸ்தான் கல்ச்சரல் டான்ஸ் ஷோ. ஹெட் மசாஜ் இப்போ பண்ணிகிட்ருக்கோம். ஹெட் மசாஜ் இங்கே வந்து ஃப்ரீ தான். ஹெட் மசாஜ் மட்டும் இல்லை, எல்லாமே ஃப்ரீ தான். இப்போ டான்ஸ் ஆடுறாங்க, அவங்க கூட போய் நம்ம ஆடலாம். தென் பாட் மேக் பண்ணலாம், தென் ரொட்டி, தென் ஸ்நாக்ஸு. ஸோ இதெல்லாம் நம்ம ஏற்கனவே வந்து நம்ம சார்ஜ் வந்து கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டதுனால ஸோ இங்கே எதுவும் நம்ம பே பண்ண தேவையில்ல. அதுவும் இல்லாமல் இங்கே யாருக்கும் வந்து நம்ம டிப்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் சுற்றி போர்டு போட்டிருக்காங்க, நாங்கள் வந்து இங்கே நல்ல குட் சேலரி கொடுக்குறோம், ஸோ அதனால் டிப்ஸ்லாம் நீங்கள் கொடுக்க தேவையில்லை அப்படின்ட்டு. ஸோ இங்கே இருக்கவங்க யாரும் வந்து அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரியே தெரியல. டிஃப்ரெண்ட்டானது அந்த குதிரை ஆட்டம். ஸோ நம்ம தெரியும் நிறையா படத்தில் திருவிழாவில் இதெல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ ஃபஸ்ட் டைம் அது போடும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. ஸோ போய் நம்ம அதுமாரிலாம் ஆடுவோமான்னு தெரில. அது கரெக்டாக நம்ம வந்து அந்த மியூசிக் அந்த மோனட்ஸை நம்மளை ஒரு என்ஜாய் பண்ணி ஆட வச்சிருது. அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஷாப்பிங் ஸ்டால்ஸ் இங்கே தனியாக இருக்குது, இதெல்லாமே சார்ஜபிள் தான். ஷூஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 300 rupeesக்கு கிடைக்கிது. தென் அவங்க ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸஸ்ஸு, தென் சில்ட்ரன் டாய்ஸ் அப்படின்னு நிறைய இருக்குது. பொம்மலாட்டம் நம்ம ரொம்ப ஒரு அருமையான ஓல்டு கல்ச்சர், அது ராஜஸ்தான் ட்ரெடிஷன்லேயும் இருக்குது. பிக்சரோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அந்த காலத்தில் இந்த பயோஸ்கோப் மூலமாக தான் படத்தை பார்த்தாங்க. ஸோ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இங்கே வச்சுருக்காங்க. ஸோ நம்ம அதை லைவாகவே பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ். பெண்களுக்கு ரொம்ப பிடிச்சது மெஹந்தி, அது ராஜஸ்தானோட கல்ச்சர்லேருந்து தான் வந்தது. அது கூட அங்கே போடுறதுக்கு ஆள் இருக்காங்க, நம்மளுக்கு வேணும்னா போட்டுக்கலாம். மோஸ்ட்லி இப்போ கல்ச்சர் ட்ரெடிஷன் அப்படின்னு வந்துட்டு அதில் முக்கியமான இதுவே பார்த்தீங்கன்னா ஃபுட்டு தான். ஸோ இப்போ நம்ம ராஜஸ்தானியோட ஃபுல் தாலி மீல்ஸ் டேஸ்ட் பண்ண போகிறோம். Okay? ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ராஜஸ்தானி மீல்ஸ் இங்கே கிடைக்கிது. சப்பாத்தியிலேருந்து தென் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சப்பாத்தீஸு, தென் ரைஸு, ரைத்தா, இதுமாரி நிறைய வெரைட்டிஸ் வந்து நம்ம இங்கே டின்னரில் இவங்க தந்துட்டுருக்காங்க. தேங்க்யூ.
अच्छा अच्छा Any more suggestions, sir? गुड Thank you, sir. ராயல் சித்ரன், அதாவது சொக்கி தானி அப்படின்னு பேர் மட்டும் தான் மாற்றிருக்காங்க, மற்ற எந்த விஷயமும் மாற்றலை, அப்படியே தான் இருக்குது. ஸோ இதுக்கு மட்டும் என் ஒய்ஃப் வந்து ஆல்ரெடி இங்கே வந்ததுனால என்னால் தெரிஞ்சிக்க முடியுது. ஸோ வந்து லாஸ்ட் டைம் என்னென்ன இருக்கோ அதே தான் இருக்குது, வெறும் ஒன்லி நேம் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பட் வந்து சில விஷயங்கள் வந்து மிஸ் ஆகிருக்கு, ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு தரகத்தால் சில விஷயங்கள் இல்லாமல் இருக்குது. பட் மற்றபடி அந்த என்ட்ரன்ஸில் பூ தோறது வந்து, தென் பாட்ரியாக இருக்கட்டும், ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டமாக இருக்கட்டும், கேமல் ரைடாக இருக்கட்டும், தென் வந்து மேஜிக் ஷோஸாக இருக்கட்டும், இது போல் வந்து நிறைய விஷயங்கள் சூப்பராகவே இருக்குது. அண்டு ஃபைனலி பார்த்திங்கன்னா அந்த பிக் தாலி, ஸோ அதோட எல்லாமே முடிஞ்சது நம்மளோட எக்ஸ்ப்ளோரிங் எல்லாமே. கண்டிப்பாக அது சென்னையில் இருக்கவங்க எல்லோரும் வந்து கண்டிப்பாக வந்து பார்க்கக்கூடிய ஒரு இடம். ஸோ இங்கேருந்து நம்ம ராஜஸ்தான் வரைக்கும் போய் அந்த கல்ச்சர் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்குறதுக்கு, ஸோ இது போல் இதுமாரி ஒரு இடங்களில் ஒரு ஃபேமிலியாக வந்தால் நீங்கள் நல்லாவே ஜாலியாக சுற்றி என்ஜாய் பண்ணலாம். ஸோ டிஃப்ரெண்ட்டான ஐட்டம்ஸு அண்டு டிஃப்ரெண்ட்டான அவங்களோட கல்ச்சரை பற்றி ஈஸியாக தெரிஞ்சிக்க முடியுது. ஸோ மறக்க முடியாத கண்டிப்பாக ஒரு ட்ரிப்பாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு வாங்க. தென் வந்து இதே போல் நிறைய நியூ பிளேசஸ் வந்து உங்களுக்காக எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிக்க போகிறேன் நெக்ஸ்ட் வர வீடியோவில். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் உங்களோட ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.